ட்ரைலர்ல நெகட்டிவ் அப்படின்னா நீங்க என்ன பாத்தீங்க? நெகட்டிவ் எதனா தெரிஞ்சுச்சா உங்களுக்கு? இல்ல எனக்கு தெரியல பாரு. கண்டெய்னர்ல ரோட்ல ஒரு ஃபைட் வந்துறீங்களா? ஆமா. அது பார்த்த உடனே ஜவான் ஞாபகம். இந்த பூச்சி இந்த உலகத்துல வாழ்றது தானே அப்படின்னு சொன்ன உடனே சூர்யா ஞாபகம் தான். அது அன்றே கிடைத்தார் சூர்யான்னு வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆகுறோம். வந்துருச்சுல்ல. ஆனா எனக்கு என்ன லாஸ்ட்ல அந்த பேர் போடும்போது எனக்கு முத்து படத்துல ஏதோ ஒரு பிஜிஎம் கேட்ட மாதிரி மட்டும் தான் ஃபீல் ஆச்சு. இப்போ அயலான் ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் கரெக்டா பாத்தீங்கன்னா 8/7. அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. அதான் 8/7 நீங்க கூட கேட்டீங்க. இல்லங்க 8/7 நான் சொன்னேன். அந்த ட்ரைலர் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டு அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மண்ணு புழு பூச்சிக்கு சேர்த்துதான் அப்பா சொன்னதை நான் எப்பவுமே நம்புறேம்மா. புழு பூச்சிக்கெல்லாம் பாவ முடியும் பார்த்தா வெள்ளாம பண்ண முடியுமா? இந்த பூமியிலேயே இந்த கற்பனைக்கு எட்டாத அளவு ஒரு சக்தி வாய்ந்த பொருள் மனுஷனோட கிரியேஷன் இல்ல, gift of nature. Definitely not an earth-based life form. wakanda is an alien. Yeah, I'm a king. மான் கராத்தே. கட்டட வேலை பார்க்க வந்து பிஆர் பஸ் மூலம் பாஷ் தெரியாம பேசிட்டு வந்துட்டு ஏலியன் பிலியன் கதை விடுறியா? இது பீச்சில் வாங்கின லப்பர் பொம்மை. வழக்கம் பண்ணி அமெரிக்கா வழிக்கு தானடா வருவீங்க. இப்ப என்னடா எங்க ஊர் அழிக்க வந்திருக்கீங்க? மனுஷங்களுக்கு வேணா பூமி மேல அக்கறை இல்லாம இருக்கலாம். நாம் அதை காப்பாத்தாம விட்டோம்னா பெரிய ஆபத்தா வந்து முடியும். நினைக்கிறது எப்பவுமே நடக்காத, நடக்கவும் விட மாட்டேன். எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். ஆனா அது இனிமே என்னோட வேலை. மியூசிக் நல்லா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கர நல்லா இருக்கு. ஆனா இது கேட்கும்போது தான் பழைய ஞாபகம் வருது பிரதீப். இதான் பிரதீப். ஒருவன் முத்துட்டு வர மாதிரி ஃபீல் ஆகுது. ஏய் யாரா ஏலியன்? நீ ஏலியன், உங்க அப்பா ஏலியன், உங்க ஆத்தா ஏலியன். நாட்டியன் ஏலியன் சொன்ன மனுஷனா மாறிடும் பாத்துக்கோ. ட்ரைலர்ல நெகட்டிவ் அப்படின்னா நீங்க என்ன பாத்தீங்க? நெகட்டிவ் எதனா தெரிஞ்சுச்சா உங்களுக்கு? இல்ல எனக்கு தெரியல பாரு. நான் வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அங்க ஒரு சீன் பார்த்து ஷார்ட் பார்த்ததுல நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு கண்டெய்னர்ல ரோட்ல ஒரு ஃபைட் வந்துறீங்களா? ஆமா. அது பார்த்த உடனே ஜவான் ஞாபகம் வந்துச்சு. அதுல இல்ல சீன் டக்குன்னு நம்மளுக்கு தோணல. நம்ம பாத்துருக்கோம் இப்ப ரிலேட்டடா இப்பதானே வந்துச்சு போட்டு. அது ஒண்ணு டக்குன்னு ஒண்ணு ஸ்பார்க் ஆச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இந்த பூச்சி இந்த உலகத்துல வாழ்றது தானே அப்படின்னு சொன்ன உடனே சூர்யா ஞாபகம் தான். அது அன்றே கிடைத்தார் சூர்யான்னு வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆகுறோம். அதான் கரெக்டா அந்த வெட்டிக்கிளி எனக்கு அன்றே கிடைத்தார் சூர்யா தான். ஆமா, வெட்டிக்கிளி அது நான் வந்துச்சு 2.0 சரி. அது குருவி அந்த இது பேட்டர்ன்ல இருந்துச்சு. இது பூச்சின்ற மாதிரி வருது. பட் நம்ம ஸ்டோரி வந்து ஃபுல்லா பார்த்தாதான் நம்மளால சொல்ல முடியும். வந்துருச்சுல்ல. ஆனா எனக்கு என்ன லாஸ்ட்ல அந்த பேர் போடும்போது எனக்கு முத்து படத்துல ஏதோ ஒரு பிஜிஎம் கேட்ட மாதிரி மட்டும் தான் ஃபீல் ஆச்சு. மார்க் குறைக்கிறாரு நீங்க. ஐயோ இல்ல இல்லங்க. சிவகார்த்திகேயன் அது சாங் நினைக்கிறேன். மேபி அந்த சீன் வந்து இந்த ஃபுல் பிளாக்ல ரெபல் உள்ள வந்து பார்த்தோம்னா அந்த 2.0 போச்சு. ஆமா, லைட்டா அப்படியே மைண்ட் உள்ள ஓடல. ஒரு சில விஷயங்கள் எனக்கும் வருது. அதான் லைட்டா அந்த சிங்க் இருக்கு. மேஜர் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டைரக்டர் தரமான டைரக்டர். இன்னொரு பக்கம் ஹீரோயின் இருக்காங்க. மியூசிக்கோட ஹைப் கேட்டீங்களா? பிஜிஎம் ஓட டோன்ஸ் எல்லாமே எது கேட்கும்போது வேற லெவல். பெரிய பையனா சும்மாவா?
எஸ்கே சொல்லவே தேவையில்ல, அவர் கையில எல்லாமே உண்டு. சிறுவர்கள் பெரியவர்கள். ஏன்னா தளபதியே சொல்லிட்டாரு, அவரு கிட்ஸ பிடிச்சிட்டாரு. கிட்ஸுக்கு எல்லாருக்குமே சிவகார்த்திகேயனை ரொம்ப பிடிக்குது. அவரு பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு. லாஸ்டா ஏலியன் ஒரு டைலாக் பேசுவோம். ஏலியன் அப்படின்னா யார பத்தி ஏலியன் சொன்ன, நீ ஏலியன் ஒப்ப ஏலியன். அந்த டைலாக் சொல்லும்போது நல்லா நோட் பண்ணீங்கன்னா வாய்ஸ் லிப்சிங் வந்து அந்த வார்த்தைக்கு ஏத்த மாதிரி செட் ஆகலையோ அப்படின்ற ஃபீல் மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. மத்தபடி கிராஃபிக் எதுவுமே இல்ல, அந்த லிப்சிங் லைட்டா செட் ஆகலையோன்ற ஒரு டீடைல்ஸ் பாத்துறீங்களா நீங்க? லிப்சிங் வரைக்கும் பாத்துருக்கீங்களா? ஏய் யாரா ஏலியன், நீ ஏலியன், உங்க அப்பா ஏலியன், உங்க ஆத்தா ஏலியன். எனக்கு டக்குன்னு தோணுது என்னன்னா, இப்போ நார்மலா இப்ப நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட ஒரு ஏலியன் வருது, இந்த மாதிரி ஒரு படம் பண்றோம்னா ஒரு எப்படி பேசிக்கா நம்ம பேசுவோமோ அந்த டைலாக் ஆட் பண்ணிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்களா, ஏய் நீங்க எல்லாம் என்னடா ஃபாரினுக்கு தான்டா போறீங்க, என்னடா எங்க ஊருக்கு கொஞ்சம் அமெரிக்காவை தான் அடிக்க போறீங்க, என்னடா நம்ம ஊருக்கு கொஞ்சம் இறங்கிருக்கீங்க அப்படின்றது வந்து இப்ப நம்மளாதான் அப்படி கேட்போம். அவன் அந்த ரியாலிட்டியை வந்து எதார்த்தம், இது வந்து படம் எப்பயோ முடிச்சிட்டாங்க இது, ஆனா அப்பயே யோசிச்சு இதை பண்ணிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அது நோட் பண்ணி பண்ணிருக்காங்க எல்லாமே. எனக்கு வந்து பழைய படம் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது எப்பயோ முடிச்ச படம்ன்ற ஃபீலே இல்ல. இப்போ ரீசெண்டா எடுத்து இதுல இப்பயே ஒரு வருஷத்துக்குள்ள எடிட் பண்ணி போட்ட மாதிரி அந்த ட்ரைலர் இருக்கு. பாக்கும்போது அமெரிக்கா வலிக்கு தானடா வருவீங்க. நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாவே கொடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். முக்கியமா என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து கிராபிக்ஸ், விஎஃப்எக்ஸ் ஒர்க் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. தோக்ரா பிரசாத் ஸ்டுடியோ பக்கத்து தெருலதான் இருக்கு. எங்கடா இருந்தீங்க இவ்வளவு நாளா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சீரியஸ்லி பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா சிவகார்த்திகேயன் சொல்லிருப்பாரு ஆடியோ லான்ச் சம்திங், அந்த பிரஸ் அவங்களோட இடத்தெல்லாம் பார்க்கல, அந்த ஏலியன் வாழற இடத்தெல்லாம் பார்க்கல, ஒரு பயங்கரமான இது. அது திருப்பி ரெண்டாவது ஒரு வாட்டி இதுக்கானா இதுக்கு பதில் நம்ம இன்னொன்னு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி ரெடி பண்ணாங்களா. சோ அதுக்கு ஒர்த்து எங்கேயுமே மிஸ் ஆகல. நம்ம இந்த பகல்ல பாக்கல ஒரு ஃபீல், நைட்ல பாக்கல ஒரு ஃபீல் அப்படின்ற அந்த இது இல்ல. எப்ப பார்த்தாலும் அந்த ஏலியன் மாதிரி. ஆமா, அது ரொம்ப மெனக்கெடுறாங்க. ஆமா, நல்லா இருக்கு. ஆக்சுவலா நடக்கவும் விட மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச இன்டர்நெட் நாளைக்கு அப்புறம் இந்த டைரக்டர் இவ்வளவு நாளா ஒரு எஃபெக்ட் போட்டு இந்த மாதிரி நான் பண்ணணும், வருஷமா, ஆமா சாரி இத்தனை வருஷம், 1-2 இல்ல, எனக்கு 6 வருஷம் நிறைய இருக்கும். அவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு பண்ணி அதோட அவுட்புட் இப்ப நம்ம பார்க்கும்போது, அவர் பார்க்கும்போது நல்லா இருக்கும், இப்ப நம்ம பார்க்கும்போது யோ ரவிக்குமார் வர்த்தியா. எனக்கு ட்ரைலர் பார்த்தோன்னே படம் நல்லா இருக்கும், கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாக்கணும்ன்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்து ட்ரைலர் கொடுத்துருச்சு. ஏன்னா அந்த டீமே அந்த மாதிரியான ஒரு டீம், வேற ஒரு பயங்கர எல்லாருமே வந்து ஃபன் பண்ணக்கூடிய ஆட்கள். ஆமா, எப்படி ஃபன் பண்றாங்க, எப்படி இவ்வளவு கஷ்டமான சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்து பண்றாங்க எனக்கு புரியல சொல்லி. ஆனா இவ்வளவு பண்ணிருக்காங்களே, எனக்கு அதான் நம்பவே முடியல. நம்ம ஊர்ல நம்ம தெருவுல நான் பாக்குற பிரசாத் ஸ்டுடியோல இப்படி ஒரு படம் ஹார்ட் ஒர்க் பண்ணா என்ன வேணா பண்ண முடியும், எப்படி வேணா பண்ண முடியும்ன்றதுக்கு எஸ்கே ஒரு தரமான எக்ஸாம்பிள் இந்த படத்து மூலியமா. ஏன்னா அவர் இதை தொடலனா வேற யாருன்னா இதை பண்ணிருப்பாங்களா அப்படின்றது வந்து எனக்கு டவுட் தான். சீரியஸா இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிருப்பாங்களா, அதுவும் சம்பளம் வாங்காம. தமிழ் சினிமாக்கு கண்டிப்பா ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய படமா அமையும்னு நினைக்கிறேன். இவ்வளவு தூரத்துக்கு எஃபெக்ட் போட்டிருக்காங்க. பட் படம் தான் ரெடி. நம்ம ட்ரெய்லர் படத்தை பார்த்தாதான் வந்து எப்படின்னு தெரியும். கண்டிப்பா எல்லாருமே பாருங்க, ஒர்த்தா இருக்கும் எனக்கு தோணுது. கண்டிப்பா பாருங்க. அதேதான்.